Hi viewers, welcome to Handmade Magic. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக சிங்கர்லேருந்து ஃபேஷன் மேக்கர் M3305 மாடலில் ஒரு சூயிங் மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இந்த சூயிங் மிஷினோட என்ன ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இந்த மிஷின் எப்படி இருக்குது, இந்த மிஷின் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிஷினை நான் டேரக்ட் வெண்டார்ஸ் கிட்டேருந்து வாங்கினேன். ஸோ இதே சேம் மிஷின் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கேஜில் ஒரு ஒர்க்கிங் மேனுவல், மெஷின் கவர், ஃபுட் பெடல், அதுக்கப்புறமா சூயிங் எசென்ஷியல் திங்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். பேக்கேஜ் 3 சைட்ஸும் தெர்மோகோல் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. இதுதான் மிஷினோட ஃப்ரண்ட் வியூ. இதில் ஸ்டிச் அட்ஜஸ்டிங் நாபும் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் மிஷினை போர்ட்டபுளாக கேரி பண்ண ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் தி மிஷினில் மோட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் சாக்கெட் இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம ஃபுட் பெடல். இந்த பெடலோட 2 ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயரை நம்ம பவர் சாக்கெட்டாகவும் இன்னொரு ஒயரை நம்ம இந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஐட்டம்ஸ் தான் நமக்கு சூயிங் எசென்ஷியல் திங்ஸாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் 2 ஸ்டாப்பர்ஸ் இருக்குது, பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ். அதுக்கப்புறம் ஒரு கீ, டேனிங் பிளேட் இருக்குது. அதுக்கப்புறம் சீமிங் ரிப்பர், பேக் சைடில் ஒரு டஸ்டரோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 மெஷின் நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸ் கைட், அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டர்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஹோல் ஃபுட், பீகோ ஃபுட், நார்மல் ஃபுட், அப்புறம் ஜிப்பர் ஃபுட் கொடுத்துருக்காங்க. கூடவே 4 பாபின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாபின் செட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தான் இந்த மினி கிட்டில் நமக்கு அடிஷ்னலாக வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபுல் மிஷினுமே அலாய் பிளேட்டிங் கவர்டு வித் ஃபுல் மெட்டல். ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டிச் செலக்டிங் நாப். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எந்த ஸ்டிச் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ப்ளூ கலர் டிசைன் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணணுன்னா நம்ம மேலே இருக்கிற லென்த் கண்ட்ரோலரில் S1ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த நாப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் லென்த் கண்ட்ரோலிங் நாப். இதில் 0 to 4 லெவல் வரைக்கும் நம்ம லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரலாக 2 or 3 லெவலில் செட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த செகண்ட் நாப் தான் வித் கண்ட்ரோலர். இது 0லேருந்து 5 வரைக்குமான வித்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஸ்டிச்சஸுடைய அகலம். ஸோ நார்மல் ஸ்டிச்சிங்க்கு நம்ம வித்தை 3ல் செட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக டென்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் 0லேருந்து 9 வரைக்குமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம கண்ட்ரோலர்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து த்ரெட் டென்ஷன் நம்ம ஜென்ரலாக 4ன்னு செட் பண்ணி வச்சாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். டென்ஷன் கண்ட்ரோலருக்கு கீழேயே நமக்கு ரிவர்ஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லாக் பண்ணணுன்னா இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணாவே போதும், நமக்கு ஸ்டிச் லாக் ஆகிடும். இப்போ வாங்க பாபின் எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் த்ரெட் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போது நம்ம த்ரெட்டை மேலே இருக்கிற ராடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற 1 2 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே நமக்கு பாபினில் த்ரெட்டை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்மால் ஸ்டாப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டாப்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாபினில் த்ரெட்டை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா சுற்றி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டெப் 1 ராடில் நல்லா த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பெண்டில் அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம டைட்டன் பண்ணிக்கணும். அகெயின் அந்த டூன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை நல்லா டைட் பண்ணி நம்ம பாபினை அந்த ராடுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், பாருங்கள் த்ரெட்டு வந்து எங்கேயுமே நகராது. அதே மாதிரி பாபினும் உங்களுக்கு ஒரே இடத்துல நல்லா ஃபிட்டாக இருந்து ஃபுல் த்ரெட்டையும் நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் பாபின் ஃபில் ஆகிடுச்சின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றுறதை நின்றும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ரிமைனிங் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பாபின் கேஸில் பாபினை ஃபிக்ஸ் பண்ணால், ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு த்ரெட்டை நல்லா டைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு பாபினில் த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாக தான் வெளியே வரணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸை லெஃப்ட்டில் தள்ளினீங்கன்னா அது வெளியே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணி நம்ம பாபினை செட் பண்ணிக்கலாம். ஸோ பாபினை ஒன்ஸ் வச்சு நாங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும்.
இப்போ நீடில் எப்படி த்ரெட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற ராடில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி ஸ்டாப்பரை வச்சு லாக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் 1 2 3ன்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணியே த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற குட்டி கர்வ் பார்ட்டில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 2க்கு நம்ம அங்கே இருக்கிற ஹோல் வழியாக நம்ம த்ரெட்டை கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்டெப் 3 அதே த்ரெட்டை நம்ம யூட்டர்ன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்டெப் 4க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லிவர் மேலே வரும். ஸோ அந்த லிவர் மேலே நம்ம இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டெப் 5 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஸ்டெப் 6க்கு நம்ம இந்த லைட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே நம்ம இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற லிவரை புல் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர். ஸோ அதில் இருக்கிற குட்டி லிவரில் நம்ம இந்த த்ரெட்டை உள்ளே வச்சு இழுத்து அந்த சென்டர் பார்ட்டில் நம்ம த்ரெட்டு படுற மாதிரி வச்சு நம்ம நல்லா டைட்டாக கீழே புல் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே த்ரெட்டு நீடில் இன்சர்ட் ஆகிடும். அப்புறம் பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ நம்ம மிஷின் ஸ்டிச்சிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நான் ஃபர்தராக வர வீடியோஸில் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாங்கிறது டீட்டெயில்டாக காட்டுறேன். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.